ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆனி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/6/2026 திங்கட்கிழமை பகல் 12:47 மணி மிதுன ராசி மிருகசீஷ நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய சிறப்பான பலன்கள் தான். பொதுவா வருமானத்துக்கு உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் கிடையாது. இந்த ஜூலை 5ஆம் தேதி சுக்கிரன் வந்து கேதுவோட இணையறாரு. அந்த காலகட்டத்துல மட்டும் அந்த ஒரு 30 நாளுக்கு மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். செலவுகள் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். சுக்கிரன் கேது, அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி. அவரு வந்து கேதுவோட இணையும் போது பொருளாதாரம் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பணம் வரணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அது வராம இழுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மாதம் பிறக்கும் போது நல்ல அற்புதமான பலன்கள். சுக்கிரனும் குருவும் இணைந்தது, உச்சம் பெற்ற குருவோட சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி இணைவு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானத்துல வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதும் ஒரு நல்ல இணைவுகள் தான். அப்புறம் வந்து உங்களுக்கு குருவோட புதன் சேர்றாரு. 2 குடையவரும் 5 குடையவர புதனும் குருவோட சேரும்போது இன்னும் கூடுதலான நல்ல பலன்கள் கிடைக்கும். வருமானத்துல எந்தவித பாதிப்புகளும் இல்லை. நீங்க எதிர்பார்த்த பணங்கள் வரும், நல்ல வருமானம் வரும். சேம் டைம் அதே நேரத்துல செலவுகளும் அதிகமாகுங்க. இந்த மாதம் வந்து 12 குடையவர் உங்களுடைய ராசியில இருக்காரு. செவ்வாய் உங்க ராசிக்கு வரும்போது கடுமையான செலவுகள், விரயங்கள் அதிகமாகும். சுப விரயங்கள், அது கல்விக்காக இருக்கலாம் அல்லது விசேஷங்களுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி கூடுதலான செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சமாளிக்க முடியற அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே பிளான் பண்ணிக்குவீங்க. என்ன செலவு எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி தான் நீங்க செய்வீங்க. அதனால எல்லா விஷயங்களையும் சமாளிக்க முடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா குரு கோச்சாரத்துல உச்சமா இருக்காரு. அது போக வந்து சுக்கிரன் கூட கேது இணைவு, அது போக வந்து குருவும் புதனும் இணைவு. இதெல்லாமே வந்து என்னன்னா ஒரு நல்ல அமைப்புகள், கிரக நிலைகள் வந்து இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அமைப்புகள்ல இருக்கு. உங்களோட ஜாதகத்துல குரு திசையாக இருந்தாலும் சரி, சனி திசையா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா சனியே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 11ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய பணங்கள் வரும், லாபம் வரும். 10 குடையவர் 11ல இருக்கும்போது தொழில் மூலியமா நல்ல வருமானம், உத்தியோகம் மூலியமா நல்ல வருமானங்கள் இருக்கு. பொதுவா நீங்க இந்த ஒரு விஷயத்த வந்து எப்படி பிளான் பண்றது, அதே மாதிரி இதை எப்படி செய்யறது அப்படின்லாம் நீங்க ரொம்ப நாள் நினைச்சிட்டே இருப்பீங்களா, அதெல்லாம் இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உண்டான விஷயங்கள் தடைகள்லாம் இருக்கும்போது அதை அப்படியே தகர்த்தெறிஞ்சு நீங்க ஆட்டோமேட்டிக்காவே பண்ணிருவீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர் புதன் வந்து உச்சமான குருவோட சேர்றாரு. பொதுவா குருவும் புதனும் சேர்ந்தாலே ஒரு ராஜ்யத்தை அமைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்குது. அப்போ குரு புதன் சேர்ந்த அமைப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு. தாராளமா எல்லா விஷயத்தையும் நீங்க செய்யலாம். அந்த செய்யற விஷயத்திலயும் சக்சஸ் வரும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு. இந்த ஆனி மாசத்துல நீங்க என்னென்ன விஷயம்லாம் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம செய்யணும் நீங்க நினைச்ச விஷயங்களை இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா கூடுதலா கொஞ்சம் உழைப்ப போடணும். அப்போ கட்டாயம் நடந்துரும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல கவனமா இருக்கணும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். உங்களோட வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உங்களோட ராசிக்கு செவ்வாய் வராரு. உங்களோட ராசியில செவ்வாய் வரும்போது செவ்வாய் வந்து என்னன்னா வந்து ஒரு போர் வீரன் மாதிரி எடுத்தோன்னே டக்கு டக்குன்னு கோவம் வந்து ஆக்ஷன்ல இறங்கக்கூடாது. உங்களோட ராசிக்கு அது வந்து சரிப்பட்டு வராது. பொதுவாவே ரிஷப ராசிங்கிறது என்ன ராசி? ஸ்திர ராசி. சோ யார் ஒருத்தர் வந்து எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானமா செய்யறாங்களோ அவங்க தான் சக்சஸ் ஆக முடியும். நிறைய பேர் நீங்க சொல்றீங்க அது பழிக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்க உங்களுடைய ராசி தன்மை என்ன? நிலராசி, ஸ்திர ராசி. அப்போ வந்து நிலம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல பொங்கி எழுந்துரும் நீங்க நினைக்காதீங்க. அப்படியே அமைதியா இருந்து ஒரு விஷயம் ஆக்கப்பூர்வமா செஞ்சு நிறுத்தி நிதானமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணா தான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். டக்கு டக்குன்னு ஸ்பீடா போனீங்கன்னா முடியாது. ஏன்னா ராசிகள்லயே வந்து ஸ்திரம், அதே மாதிரி வந்து சரம், அதுக்கப்புறம் உபயம் இது மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ வந்து நீங்க என்னன்னா சரராசி மாதிரி செயல்படக்கூடாது. ஸ்திர ராசி மாதிரி ஒவ்வொரு வந்து பொறுமையா நிதானமா யோசிச்சு செயல்படணும். சரிங்களா? அந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா கட்டாயம் உங்க லைஃப்ல சக்சஸ் உறுதி உறுதி உறுதி. அதே மாதிரி இந்த மாதம் வந்து குருவும் புதனும் சேருது. ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்கக்கூடிய யோகம் உங்க ராசிக்கு இருக்கு. அதனால நீங்க இன்னும் கூடுதலா எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணி தான் செய்வீங்க. கூடுதலா இன்னும் நீங்க வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு செய்யும்போது, நிதானமா ஹேண்டில் பண்ணும்போது, அதாவது வெற்றிக்கு வெற்றி மேல் ராஜயோக அமைப்பு உங்க ராசிக்கு இருக்கு. 5ஆம் தேதி ஜூலை
ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுக்கிரனும் கேதுவும் இணையுது. உங்களுடைய ராசிக்கு 6 குடையவரும் அவருதான். ராசி அதிபதியும் அவருதான். அப்ப கடனால பிரச்சனைகள் இருக்கு. அதே மாரி வருமானத்துல தடை இருக்கு அப்படிங்கிறது உண்மதான். ஏன்னா கேது அப்படின்னாலே ஒரு தடைய குடுக்குறது. ஸோ நீங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல பணம் வராம போயிரும். இதுக்கெல்லாம் நீங்க கட்டாயம் வழிபாடு பண்ணணும். என்ன வழிபாடு அப்படின்னா, லக்ஷ்மி கணபதி வழிபாடு பண்ணிக்கங்க. அல்லது செல்வ கணபதி வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டு பக்கத்திலேயே விநாயகர் இருப்பாரு. செல்வ விநாயகர், செல்வ கணபதின்னு இருந்தா கட்டாயம் வழிபாடு பண்ணுங்க. தேங்காய் எண்ணெயில 2 தீபம் போட்டு அவருக்கு வழிபாடு பண்ணுங்க. இந்த மாசத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அபிஷேக ஆராதனையில கலந்துக்கிட்டு, எனக்கு காசு பணம் வர்றதுல எந்தவித தடையும் குடுத்துறாத பகவானேன்னு வேண்டிக்கிட்டு, தேங்காய் கூட உடைக்கலாம். இல்ல உங்கனால முடிஞ்சுச்சுன்னா தீபம் போடுங்க. விநாயகருக்கு கடன் பிரச்சனை இருந்தாலே தேங்காய் எண்ணெயில தான் தீபம் போடணும். இது தந்திர சாஸ்திரத்தோடைய பரிகாரம். நெறைய பேர் இதுல வந்து என்னங்க சமைக்கிறது, தலைக்கு தேய்க்கிற எண்ணெயெல்லாம் போட சொல்றீங்கங்கிறீங்க. கடன் அடையணும் அப்படின்னாலே தேங்காய் எண்ணெயில பரிகாரம் தான் விநாயகருக்கு. ஸோ இத செஞ்சுருங்க. கட்டாயம் பணம் வரதுல அந்த தடைகள்லாம் இருக்காது. மெயினா வந்து என்னன்னா, மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேது அத வந்து நிலக்குலைய வச்சுருவாரு. சுக்கிரன், கேது உங்களுடைய ராசி அதிபதி வந்து கேதுவோட சேரும்போது, நெறைய மன இறுக்கங்கள் உருவாகலாம், அல்லது சண்டை சச்சரவுகள் உருவாகலாம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் உருவாகலாம். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமா மெடிடேஷன் பண்ணுங்க. எடுத்தோம் கவுத்தோம்ன்னு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வருது அப்படின்னா, உடனே அதுக்கு ஆக்ஷன் பண்ணாம, நிதானமா இருந்து செயல்பட்டா மட்டும் தான் நீங்க தப்பிக்க முடியும். இல்லன்னா கேது கூட தப்பிக்கவே முடியாது. கேது ஒரே ஒரு விஷயத்துக்கு நல்லது. உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியா பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிரச்சனையெல்லாம் நீக்கிருங்க. கேது வந்து மருத்துவத்துக்கு ரொம்ப நல்ல கிரகம். அதனால உங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை, தீராத பிரச்சனை அப்படின்னா, இந்த டைம்ல போய் நீங்க அதுக்காக வைத்தியம் பார்க்குறீங்க. எந்த டாக்டர வேணா பார்க்கலாம். ரெகக்னைஸ்டு நல்ல டாக்டரா பாருங்க. உடனே அந்த இது உங்களுக்கு நல்ல வைத்தியம் கிடைச்சிரும். ஒரு சிலருக்குலாம் வந்து நல்ல வைத்தியம் கிடைக்காது. அதாவது அவங்க செலவு பண்ணுவாங்க. ஆனா வைத்தியங்க நல்ல ஒரு மெடிக்கல் இது கிடைக்காது. ஆனா நல்ல டாக்டர் கிடைக்கணும், நல்ல வைத்தியம் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த சுக்கிரன், கேது உங்க ராசி அதிபதி அதுவும் இல்லாம 6 கூடையவர் கேதோட சேரும்போது இந்த அமைப்பு குடுத்துரும். அதனால நீங்க இந்த டைம்ல வந்து இந்த மாசத்துல வந்து நீங்க வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் போறீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். உடலும் வந்து பூரண ஆரோக்கியமாயிரும். படிப்படியா உங்க நோயிலிருந்து கட்டாயம் வெளிவர முடியும். மெயினா வந்து உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத மெயின். ஏன்னா சுத்தம் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அதனால உ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதே மாரி வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு குரு உச்சமா இருக்கு. 9ஆம் இடத்த பாக்குது. 3ஆம் இடத்துலருந்து 9ஆம் இடத்த பாக்குது. அதனால கட்டாயம் ப்ரமோஷன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபரும் ஆகும். ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரிஷப ராசியில இந்த மாதம் வந்து நெறைய பேருக்கு வந்து வீடோ, அல்லது தொழிலோ, அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கு. வாகனம் கூட சில பேரு மாத்துவாங்க. இந்த மாரி மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல உறுதியாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கு. வீட்ல ஒரு சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். நீண்ட தூர பிரயாணம் பண்ணி புனித யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. பொதுவாவே ராகு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. தொழில்ல வந்து அப்பப்ப வந்து கவனம் செலுத்தணும். ராகு இருக்கும்போது ஒரு சிலருக்கு பிரம்மாண்ட வளர்ச்சியும், ஒரு சிலருக்கு அதல பாலாத்திலயும் கொண்டு போய் விட்டுருங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். ராகு 2 வேலையும் செய்யும். ஏன்னா ராகு படிப்படியா வந்து பார்த்தீங்கன்னா, வந்துட்டே இருக்கு. 9ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் தொழில்ல ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்ப சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் இந்த கோச்சாரத்துல இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து டென்ஷன ஏற்படுத்தி குடுத்துருவாரு. அப்ப படபட படபடன்னு பேச்சு வருது. அதாவது கோவத்த அதிகப்படுத்தும். முன்கோவம் டக்குன்னு வந்துரும். எப்பவுமே நீங்க நிதானமா பேசுற நபராக இருந்தாலும் கூட, இந்த மாதம் வந்து அதிகமா வந்து முன்கோவம் டக்கு டக்குன்னு வார்த்தைகள விட்டுற மாரி வரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமா வந்து லைஃப் பார்ட்னர் கிட்ட வந்து அதாவது உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். குடும்பத்துல வந்து நிதானமாக பேசுறது, ஏதாவது சண்டை சச்சரவுகள் உங்கனால தாங்கிக்க முடியலன்னா, அந்த இடத்துலருந்து அப்போதைக்கு வந்து மூவ் ஆன் பண்ணுங்க. இல்ல அதே இடத்துல இருந்தீங்க, அதே சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு டெம்ப்ட் ஆகும், கோவம் வரும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, 6 கூடையவர் கேதோட சேரும்போது, அதுவே சண்டை சச்சரவுகள்,
கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, வெளி நபர்களுடைய தொடர்பு. அதாவது 3ஆம் நபருடைய தலையீடுகள் வந்துரும். வந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற மாரிலாம் இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாதது. அவங்களே ஒர்த் இல்லாத பீஸா இருப்பாங்க. வந்து உங்க வாழ்க்கைக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தேவையா? நம்ம கவனமா இருந்துக்கிட்டாலே போதுமானது. அதனால ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனம் தேவை. பொதுவா பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு வரத்தான் செய்யும். ஆனாலும் வருமானம் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வகையில வந்துட்டு தான் இருக்கும். தொழில பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் தான். இருந்தாலும் கவனம் நீங்க கட்டாயம் செலுத்தியே ஆகணும். படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப அற்புதமான டைமு. நெறைய நன்மைகள் தான் உங்களுக்கு. தொட்டது எல்லாமே சக்சஸு. உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது. ஒரு இடமாற்றம் நீங்க விரும்பின துறையில, விரும்பின இடத்துல ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது அதிகாரிகளுடைய பாராட்டுகளும், அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா நல்ல பயன்கள் உங்களுக்கு அதாவது நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நல்ல அமைப்புகள் உங்களுக்கு கட்டாயம் வரும். பெண்கள பொறுத்தவரைக்கும் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நெறைய பேர் வந்து வெளியூரு, வெளி மாநில பிரயாணங்கள் இருக்கு. அதே மாரி புனித யாத்திரைகள், அதாவது கோவில்களுக்கெல்லாம் சென்று அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்புகள், ஒரு குருநாதர சந்திக்கக்கூடியது, குலதெய்வ வழிபாடுகள்லாம் இருக்கு. பொதுவா வந்து குரு, சுக்கிரன் இணைவு இந்த மாதத்திலே இருக்கனால, சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள அடையறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உங்களுடைய ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் தான் இது. அதே மாரி கணவர் வழி ஆதாயங்கள் உங்களுக்கு இருந்தாலும், அவர்கிட்ட அனுசரிச்சு செல்றது ரொம்ப உத்தமம். உங்களுடைய ராசி அதிபதி கேதுவோட இணைந்திருக்கனால, உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன்கள் வரத்தான் செய்யும். அத அப்படியே கொண்டு போய் கணவர்ட்ட காமிச்சுக்க கூடாது. அவர் உங்க மேல தப்பு இல்லைனாலும், ஏதாவது ஒண்ணு சண்டை போடும்போது, இந்த காலகட்டத்தில அனுசரிப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கனால, குடும்பத்த வந்து நம்ம விட்டு குடுக்காம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலயும், ரொம்ப அமைதியா போங்க. சுக்கிரன், கேது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மன இறுக்கத்த அதிகமா குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது வந்து ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் இருந்தாலாம், அதெல்லாம் சரியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க முக்கியமா தைராய்டு டெஸ்ட்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கர்ப்பப்பையில கட்டி இந்த மாரி விஷயங்களுக்கு இந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் போங்க. அதெல்லாமே வந்து குணமாகறதுக்கு அதிக வாய்ப்பு அல்லது வந்து நல்ல மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். முக்கியமா இந்த வெயிட்டா இருக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அத மேனேஜ் பண்றதுக்கு இந்த டைம் உதவும். இந்த டைம்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சக்சஸ குடுத்துருங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு, ரிஷபராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு நல்ல காலம். இந்த வந்து என்னன்னா, ஒரு சின்ன பதவியில போய் பெரிய லெவலுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. அத கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க நெனச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு மாற்றங்கள் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. கலைத்துறைய பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி. உங்களுடைய ராசி அதிபதி பிளஸ் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, கேதுவோட சேர்றது பிரம்மாண்டமான வளர்ச்சி. அது இல்லாம உச்சம் பெற்ற குருவோடையும் சேர்றதும் ஒரு நல்ல வளர்ச்சி தான். அப்போ ஒரு சின்ன வாய்ப்பு வந்தாலும் அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. காசு பணம்லாம் அள்ளி வீசிரும். பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, பெரிய சினிமா வாய்ப்பு, பட வாய்ப்புகள், அதே மாரி நிகழ்ச்சி அதாவது பாடக்கூடியதா இருந்தாலும் சரி, டான்ஸ் ஆடக்கூடியதா இருந்தாலும் சரி, கலைனாலே எல்லா விஷயத்தையும் குறிக்கும். எல்லாம் ஒரு சின்ன வாய்ப்பே மிகப்பெரிய லெவல்ல உங்களைய பிரபலியப்படுத்திரும். மக்கள் கிட்ட சென்றடையிற மாரியும், மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலைஞரா மாறுறதுக்கு உண்டான அமைப்பும், பெரிய பெரிய வாய்ப்புகள், சின்ன வாய்ப்பு போய் பெரிய பெரிய வாய்ப்புகள், பிரபலியம் அப்படிங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. பொதுவாவே ரிஷப ராசிக்கு நல்ல அமைப்புகள் இருந்தாலும், கூடுதல் கவனமாக தேவை, நிதானம் தேவை. நிதானமா செயல்படுங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.